உடனே இந்த வந்தியமானவர் சொக்கோநாத பெருமான் கிருபை பண்ணியிருக்கிறார் என்று எண்ணி அந்த சுவாமியிடம் உன் பேர் என்னப்பா என்று கேட்ட என் பேர் சொக்கன் என்று சொல்ல நல்ல பேரப்பா என்று இது மாதிரி என்னுடைய பங்கிற்கு கரையை உசத்த வேண்டும் மனுடைய உத்தரவு அதை எனக்கு சொக்கநாதர் தவிர வேறு யாரும் கிடையாது என்று கூற சொக்கநாத சுவாமியானவர் தான் நான் இருக்கிறேனே என்று கூறி எனக்கு என்ன கூலி கேட்பா என்று கேட்க உடனே வந்தியமான என்ற பணம் எதுவும் கிடையாது அனுதினமும் விட்டு விட்டு பிழைக்கிறேன் இந்த பிட்டை உனக்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். உடனே சுவாமியானவர் உதிர்ந்த புட்டெல்லாம் எனக்கு வேண்டும் உதிராத புட்டு நீ வைத்துக்கொள் வியாபாரத்துக்கு என்று கூறி புட்டை சமைக்க சொன்னுடன் அனைத்து புட்டும் உதிர்ந்தது. உடனே புட்டை சாப்பிட்டுக் கொண்டும் ஒரு துணியில் கட்டிக்கொண்டும் தோளில் போட்டுக்கொண்டு கரையோரம் வந்திருந்து மந்திரியிடம் சொக்கன் என்ற பெயர் வந்தியமுடைய கூனியால் கணக்கு இணைக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த கரையோரம் வந்தியனுடைய பாகத்தின் ஓரமாக வந்திருந்தது. சிறிது மண்ணை அள்ளி போட்டுவிட்டு பின்பு பாட்டு பாடியும் ஆட்டம் ஆடியும் அங்கு இருக்கக்கூடிய வேலை செய்வர்கள் அனைவரும் கவனமும் சாமியிடம் திரும்புமாறும் செய்தார். உடனே ஏவலாளியானவர் இந்த சொக்கன் என்ற ஆள் வந்தவுடன் அனைத்து வேலையும் நின்றுவிட்டது. கரை உசத்தப்படவில்லை. வெள்ளம் மேலும் மேலும் ஏறிக்கொண்டு உள்ளது. இவனை தண்டிக்க வேண்டும் என்று மந்திரியிடம் கூற மந்திரியும் பார்த்துவிட்டு நேர அரண்மனைக்கு குதிரையிலே சென்று அரிமற்ற பாண்டியனிடம் நடந்த விஷயத்தை கூறினார். உடனே அரிமற்ற பாண்டியன் மிகவும் கோபம் கொண்டு நவரத்தின செங்கோலை எடுத்துக்கொண்டு குதிரையில் ஏறி வைகை கரையோரம் வந்து நின்று யார் அவன் என்று கேட்க அப்போது அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். உடனே இந்த மன்னன் வந்த மாத்திரத்திலே சுவாமியானவர் எந்திரித்து நான் சொக்கன் வந்தியமை ஆள் என்று கூற அந்த தூங்கிக் கொண்டிருக்கும் சமயத்திலே இந்த வந்தியமை கூலியாளானிய இந்த சொக்கன் தூங்கிக் கொண்டிருக்கிறான். இவனை தண்டிக்காது வேறு என்ன செய்வது என்று தன்னிடம் உள்ள நவரத்த செங்கோலால் ஓங்கி சுவாமியுடைய சொக்கநாத பெருமானுடைய முதுகிலே அடித்தான். அந்த சொக்கநாத பெருமான் முதுகிலே அடித்த அடியானது மன்னன் உடம்பிலும் அனைத்து அண்ட ஜராதரங்களின் உடம்பிலும் அடிபட்டது. உடனே இந்த சுவாமியானவர் ஆகாசம் கொஞ்சம் அங்கு வைகை கரையிலே மண் எடுத்து ஒரு கூடை போட்டவுடையே வைகை ஜலம் நின்றுவிட்டது. உடனே சுவாமியானவர் ஆகாச வெளியிலே கிளம்பி விஷபாரூராய் காட்சியளித்து அரிவர்த்தன பாண்டியனுக்கும் வந்தியமைக்கும் மோட்சம் கொடுத்து யாரார் இந்த கதையை கேட்டுக்கொண்டு யாரா இந்த சுப்பநாத பெருமானை தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நலன்களும் உண்டாகும் என்று அனைவருக்கும் அனுகிரகம் செய்தார். இந்த கதையை இந்த லீலையை யாரோர் கேட்கிறார்களோ யாரோர் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு சுப்பநாத பெருமானுடைய திருவருளால் சகல நலன்களும் உண்டாகும். செஞ்சு கட்டுவாங்க. எல்லாருமே எல்லாம் அங்கே இருக்குல்ல நான் வந்தாரா இல்லையா இல்லை இப்போ தான் காலை சுற்றியில் திருப்பி ரிமூவ் பண்ணிட்டாங்க. வண்டிக்குள்ளே திருப்பி போயிடுச்சு. காலை சீல் வச்சாங்க. ஆமாம் திருப்பி 2 லேடிஸ் வந்து சீலை ரிமூவ் பண்ணிட்டாங்க மாநகரத்தில். வண்டி எடுக்க போகிறாங்க அந்த மாதிரி நான் யோசிச்சு வந்துருக்காமா போயின்னு வராங்க. நான் இன்னும் இடிச்ச மாதிரி தெரியல.
ஆடக மதுரை அரசை போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, காவாய் கனக திருளை போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. ஆவணி மூல பெருவிழாவில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலிலிருந்து இன்று காலை வெகு சிறப்பாக ஆளாள சுந்தரனாக, கல்யாண சுந்தரனாக நம்முடைய மனங்களை எல்லாம் கொள்ளை கொண்டிருக்கக்கூடிய சொக்கநாத பெருமான் இந்த புட்டுத்தோப்பு மண்டபத்திற்கு எழுந்துள்ளி இருக்கிறார். மிகச் சிறப்பாக நம்முடைய ராஜா பட்டர் அவர்கள் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த லீலையை வெகு சிறப்பாக நமக்கு புரிகிற விதத்திலே வெகு நேர்த்தியாக எளிமையாக அந்த வரலாற்றை மிக அற்புதமாக வழங்கி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான தருணத்திலே எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வந்தி கிழவிக்காகவும் மாணிக்க வாசக பெருமானுக்காகவும் இங்கே எல்லா வல்ல எம்பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். திருப்பெரும் துறையிலே மாணிக்க வாசகரை ஆட்கொண்ட எம்பெருமான் அரிமர்த்தன பாண்டியன் குதிரை வாங்க சொல்லி அனுப்பிய பொழுது அந்த பணத்தை எல்லாம் சிவப்பணிக்கு செலவு செய்ததோடு மட்டுமல்லாமல் குதிரைக்கு எங்கே போவது என்கிற சிந்தனையெல்லாம் மனதிற்குள்ளே இருந்தாலும் சிவத்தொண்டினுடைய மேன்மையை உலகத்திற்கு உணர்த்துகிற விதத்திலே ஒரு அற்புதமான திருவிளையாடலை இந்த மதுரை எம்பதியிலே எல்லாம் வல்ல எம்பெருமான் இந்த ஆவணி மூல பெருவிழாவிலே பல்வேறு திருவிளையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட இருக்கின்ற உன்னதமான தருணம். உலகத்து உயிர்களை எல்லாம் காத்து ரட்சிக்கிறவராக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் வெகு சிறப்பாக நம்முடைய வேண்டுதலை ஏற்று வந்திக்கிழவி அவனுடைய அந்த அற்புதமான வேண்டுகோளை ஏற்று எப்பொழுதும் தான் பிட்டு விற்று பிழைக்கின்ற அந்த பிழைப்பை மேற்கொண்டிருக்கக்கூடிய வந்திக்கிழவி முதல் பிட்டு ஆளாள சுந்தரனுக்கு என்று எடுத்து வைத்துவிட்டுதான் தன் வியாபாரத்தை தொடங்குவார். இது ஒரு வியாபார தர்மம், எல்லாம் இறைவன் கொடுத்தது. எனவே இறைவனுக்கு கொடுத்த பிறகுதான் நாம் உண்ண வேண்டும் என்கிற உயர்ந்த தத்துவத்தை இந்த அற்புதமான திருவிளையாடலின் மூலமாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கின்றார். அப்படி ஒரு உன்னதமான இந்த தலத்திலே இப்பொழுது ராஜா பட்டர் அவர்கள் மிக அழகாக இந்த நிகழ்வை நம் முன்பாக வெகு சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் தனக்கே உரிய அந்த பாணியிலே நடத்தி காண்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதம் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நமக்காக, நம்முடைய பகுதிக்காக பிட்டுக்கு மண் சுமந்தானா சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை உணவிற்காக சிவபெருமான் எதற்காக மண் சுமக்க வேண்டும்? நாமெல்லாம் மிதிக்கிற மண்ணை ஈசன் தன் தலையிலே சுமக்கிறான் என்று சொன்னால் உள்ளீடு பொருள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இந்த மதுரை என்பது சாதாரணமான ஒரு நகரம் அல்ல. திருவாரூரிலே பிறந்தால் முக்தி. திருவாரூரிலே பிறக்கிற அனைத்து ஜீவராசிகளும் முக்தி அடைகிறது. திரு அண்ணாமலையை தரிசித்தால் முக்தி. திருவாரூரிலே பிறந்தால் முக்தி, திரு அண்ணாமலையை தரிசித்தால் முக்தி, காசியிலே இறந்தால் முக்தி, பிள்ளையிலும் தரிசித்தால் முக்தி, திரு அண்ணாமலையை நினைத்தால் முக்தி. ஆனால் இந்த மதுரை என்பதிலே பிறந்தாலும் நடந்தாலும் கிடந்தாலும் முக்தி என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான திருத்தலம். ஆளாள சுந்தரனை சொல்லுகிற பொழுது துவாத சாந்த பெருவழி என்று சொல்லுவார். எங்கள் போற்றுதலுக்குரிய அந்த துவாத சாந்த பெருவழி. வந்திருக்கும் அனைத்து 10 கோடி மக்கள் அனைவருக்கும் மாநகர காவல்துறை சார்பாக அன்பான வேண்டுகோள். இது ஒரு திருவிழா கிடையாது, ஒரு திருவிளையாடல். அதை பார்க்க வந்திருக்கும் 10 கோடி மக்கள்
கொஞ்சம் வாங்க சார், இந்தாண்ட வாங்க, அப்படியே அனுப்பிட்டு இருங்க. அதனால நம்ம பொருள் மேலே கவனம் இருக்கணும். உங்களுக்கு உதவி செய்வது போல் உங்களுக்கு இனிப்பான பேச்சை பேசி கசப்பான மருந்தை கொடுத்துருவாங்க. அப்படின்னா என்ன, நம்ம பொருளை அபகரிச்சிருப்பாங்க. பாதுகாப்பா இருக்கணும். யாரையும் நம்பி அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட தேவையில்லாத பேச்சுக்கள் வேண்டாம். அவங்க கவனத்தை திசை திருப்பி உங்க பொருளை அபகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி சந்தேக நபர் யார் இருந்தால் அருகில் உள்ள சீருடை அணியாத காவலர்கள், பெண் காவலர் இருப்பாங்க, அப்படி சொல்லுங்க, உங்களுக்கு உதவி செய்வாங்க. கூட்டம் அதிகமா இருக்கு, மீண்டும் மீண்டும் காவல்துறை சார்பாக அறிவிப்பு தெரிவிச்சுக்கிறோம். அதிகமா இருக்கிறதுனால நகை விலை அதிகமா விலை போயிட்டே இருக்குது. அதனால நம்ம பொருள் நம்ம பாதுகாத்துக்கிறோம். கட்டப்பையில செல்ல வச்சுட்டு பின்னால வச்சிருப்பீங்க, கட்டப்பை மட்டும் செல்லு காணாம போயிடும். பார்த்து பத்திரமா வச்சுக்கிறோம். கூட்டம் அதிகமா இருக்கனால சாமி வர்ற பாதையில பிரி பண்ணிடணும். சாமியை எதிர்த்து வரும்போது 2 சைடு பிரியா பண்ணிடணும். வயதான முதியோர்கள், பெண்கள் நகை அணிஞ்சிருந்தா நீங்க யார் கூட வந்தீங்களோ அவளை சேர்ந்துதான் வரணும். தனிமையில பெறக்கூடாது. சொல்லுங்க சார். அற்புதமாக திருவிளையாடல் தொடங்கி இதோ வந்திக்கிழமையின் கூலியாளாக வந்திருக்கக்கூடிய எம்பெருமான் மிகச் சிறப்பாக பிட்டு சாப்பிடுவதற்காக வந்திக்கிழமையினுடைய அந்த சிவபக்திக்காக எல்லா வல்ல எம்பெருமான் இப்பொழுது மிக அழகாக உண்டு களைத்தவரை போல உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான திருக்காட்சி. தலையிலே வில்வ இதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய அற்புதமான கிரீடத்தோடு தங்க மண்வட்டியோடு வெகு சிறப்பாக இந்த லீலை இதோ அங்கே அரிமத்திர பாண்டியன் வந்து கொண்டிருக்கிறார். कुलशैलकन्या वक्षोज कुम्भयुगली परिरम्भनेन रोमाञ्चकञ्चक परिष्कृत गात्रयष्टिम् देवं भजामि मधुरापुरनाथमीशम् इक्षुकोदण्ड पुष्पेषु पाशाङ्कुशकरोज्ज्वल उद्यत्सूर्यनिभां वन्दे देवीं त्रिपुरसुन्दरीम् द्विषद्भुजं षण्मुखं सम्मिकासितम् कुमारमादित्यसहस्रतेजसम् वन्दे मयूरासन भक्तिसम्भवम् सेनान्यमद्याः प्रभीष्टसिद्धये एकमुखभावियुत सत्यजपमाला वामकर पुस्तक विभूतिधरदेहम् आभरण रुद्राक्षमाल्यधरमौलिम् पादपुरनायक स्वरूपमिह वन्दे பூர்வம் இந்த மதுரா பட்டணத்திலே ஜலப்பிரவாகமான வந்து கொண்டிருந்த காரணத்தினால் மக்கள் எல்லாம் எம்மிடம் வந்து முறையிட்டார்கள். உடனே எமது சேவகர்களை அழைத்து அங்கே என்ன என்று பார்த்து வர சொன்னதில் ஜலப்பிரவாகமானது மதுரை என்பதையே அழைத்துக் கொண்டு வருவதாக சொன்னார்கள்.
உடனே அவர்களை கரையை அடைக்குமாறு ஆக்ஞாபனம் செய்தோம். அவர்கள் சென்று பார்த்ததில் அது கரையை அடைக்க முடியவில்லை என்று சொல்ல உடனே இந்த பட்டணத்து மக்களுக்கெல்லாம் ஒரு ஆக்ஞாபனம் செய்திருந்தோம். அது என்னவென்றால், தன்யாளாக இருப்பவர்களுக்கெல்லாம் 3 பங்காகவும் தரித்திராளாக இருப்பவர்களுக்கெல்லாம் 1 பங்காகவுமாக இருந்து இந்த கரையை அடைக்க வேண்டுமா ஆக்ஞாபனம் செய்திருந்தோம். இந்த மதுரா பட்டணத்திலே வந்தியம்மை என்ற முட்டை நிற்கும் கிழவி இருக்கிறாளாம். அவர்கள் மக்கள் பேர் யாரும் கிடையாதா. அவர் ஒரு கூலியாளை வைத்து வேலை வாங்கி வருகிறாளாம். அவனோ வேலை பார்க்காமல் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டும் தெம்மாங்கு பாடிக்கொண்டும் இருக்கிறானாம். அங்கிருந்து பார்த்து எமது மந்திரிமார்களை அழைத்து கரைகள் அடைக்கப்பட்டதா என்று பார்த்து வர சொன்னதில் எல்லா கரைகளும் அடைப்பட்டிருக்க இந்த வந்தியம்மையின் கரை மட்டும் அடைக்கப்படாமல் இருப்பதை கண்டு, என்னடா நீ இன்னும் கரையை அடைக்கவில்லையா என்று கேட்க, நீ என்ன என்னை கேள்வி கேட்பது? நீயோ எனது அடிமை, நீ என்ன உன்னது அடிபடுத்தின பாண்டிய மகாராஜாவும் எனது அடிமை என்று நான் சொன்னதாக போய் சொல் என்று சொன்னாராம். அதை கேட்டவுடனே ஆச்சரியத்துடனே நாம் இங்கு வந்து பார்த்தோம். இங்கு வந்து பார்த்தால் வந்தியம்மை கரை இன்னும் அடைக்கப்படவில்லை. இவரோ குட்டையும் வாங்கிக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார். எமது ராஜ்யத்தில் யார் தப்பிதம் செய்தாலும் தண்டனை உண்டு என்று சொல்லி இப்பொழுது நான் இவரை தண்டிக்கப் போகிறேன்.
இறைவன் இந்த மாதிரி ஆண்டு கொண்டிருக்கும் சொக்கநாதர் அன்பு கடவுள் மதுரை மக்களின் அன்பான ஆதரவு பெற்ற சிவபெருமானின் பெட்டிக்கு மண் சுமந்த லீலையை இருவிழாவை ஒன்றை காண வைத்திருக்கு மதுரை மாநகர பக்தவரி மக்கள் அனைவருக்கும் மதுரை மாநகர காவல்துறை சார்பாக அன்பான கனிவான வணக்கத்தோடு உங்களுக்கு சொல்ல வேண்டியது பாதுகாப்பு சம்பந்தமானது. நம்ம என்ன நடிச்சுடுறா அந்த பாதையில போமா. அதாவது இப்ப தங்கத்தின் நிலை உங்களுக்கு தெரியும், ஜெட்டு மாதிரி ஏறிக்கிட்டு இருக்கு. அதனால நாம அறிந்திருப்போம். போங்கம்மா, முன்னால போங்கம்மா. நகைகளை பத்திரமா பார்த்துக்கணும். விலையுயர்ந்த செல்போன் இப்ப குறைஞ்சது 25,000 ரூபாய் செல்லு வந்தீங்க. நல்லா தானே போய்க்கிடுச்சு. ஏமா இப்படி பண்றீங்க? நம்ம போலீஸை கூப்பிடுவீங்கம்மா. நிகழ்ச்சியா என்னது? சரி, என்ன நம்ம மக்கள்கிட்ட சாமி கும்பிட ஆர்வத்துல நம்ம பொருள் மீது கவனம் கண்டிப்பா இருக்கணும். ஆமா, விலையுயர்ந்த நகைகள், கண்டிப்பா பணம் உள்ள மணிப்பரிசு, செல்லு. சாமி வர புறப்பட ஆயிடுச்சு. அப்ப இரு பக்கம் அறிவுறுங்க. பக்தவடிகள் உங்களுக்கு அருகிலேயே உங்களுக்கு உதவி செய்வது போல் திருவிழா காலங்களை பயன்படுத்தி நகைகளை அபகரிக்க வாய்ப்புள்ளது. சிறுவர்கள், சிறுமிகள், ஆண் சீடர்கள், பெண் சீடர்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. இப்போ நம்மளுடைய கிரயம் ஐயா ஆட்டோடமா வலது பக்கம் இடது